அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் பார்க்கிருக்கிற சூறா தான் சூரா அல் பையினா. அல் குர்ஆனில் 98வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா அல் பையினா. இது தெளிவான அத்தாட்சி, கிளியர் எவிடன்ஸ் என்று நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பட்ட ஒரு சூறாவாக இருந்தாலும் இது உண்மையிலே இது பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற, அதாவது தொகுக்கப்பட்ட அந்த ஆர்டரில் இருக்கிற இது வந்து சூரா அலக் என்று சொல்லக்கூடிய அந்த சூறா. அதுக்கு பிறகு சூரா அல் கதிர், அதோட சூரா அல் பையினா, அதோட சூரா ஜல்ஜலா, சூரா ஆதியாத்துன்னு சொல்லி இந்த ஆர்டர் மனிதன படைப்பு அல்லது அது நோக்கி போகிற அந்த விடயம். ரெண்டாவது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த அந்த இரவிட முக்கியத்துவம் அல்லது மகிமை, அதோட இந்த கிளியர் எவிடன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சூறா. அதை தொடர்ந்து மறுமையில காட்சிகளை, மறுமையில ஒவ்வொரு நிலைகளை விவரிக்கிற சூறான்னு சொல்லி அதோட பிளேஸ்மெண்ட்டும் ஒரு முக்கியமான செய்தி எங்களுக்கு தருகிறது. அதில் ரெண்டாவதாக இது ஒரு மக்கி சூறாவா மதனி சூறாவான்றதில் முரண்பாடு இருக்கிறது. கருத்து முரண்பாடில் இந்த மதனி என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிற ஒரு கருத்து தான், இது அஹ்லுல் கிதாபை கதைக்கிறனால மக்கா காலத்தில் அப்படி ஒரு குரூப் செப்பரேட்டாக இடம் காணப்படலாதனால இது மதனி சூறாவாக இருக்கலாம் என்று கருதுகிறாங்க. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட இது மக்கி சூறா தான் என்றதில் ஒன்றுபடுறார்கள். ஆகவே இது எவ்வாறாக இருந்தாலும் இதில் எல்லாரும் ஒரு ஏகோபித்த முடிவாக சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து தான் இதில் தஃப்சீர் அல்லது ததப்புர். இதை விவரிக்கிற நேரம் அல்லது டீப்பாக இதை பார்க்குற நேரம் இதில் கம்ப்ளெக்சிட்டி வெரி ஹை. உதாரணமாக முதலாவது வசனம் முக்கியமாக தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் தான் இதில் கம்ப்ளெக்சிட்டி வெரி ஹையான ஒரு சூறா. அந்த நேரம் இது வெரி டீப்பான மீனிங் பல கோணங்களில் பார்க்கப்படலாம் என்றெல்லாம் இந்த கருத்து இது வருது. ஆகவே அந்த ஒரு சின்ன ஒரு பீடிகையோடு நாங்கள் சூறாவுக்கு போவோம். 8 வசனங்களை கொண்டு இந்த சூறா ஆரம்பிக்கிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. இது நேரடியாக ஒரு மொழிபெயர்க்கிறதா இருந்தாங்க. அஹ்லுல் கிதாப் அந்த வேதத்துடையவர்களும் அதே நேரம் பல தெய்வ கொள்கை அல்லது முஷ்ரிக்கீன்கள் இருக்கக்கூடியவர்களும் அவங்க இந்த குஃப்ரிலேயே இருக்கிறாங்க. இதுவரையும் என்றா ஹத்தா தஅதியஹுமுல் பையினா, அவங்களுக்கு மிக தெளிவான அத்தாட்சி வரும் வரையில். அப்போ இதுதான் நேரடியாக இருந்தாலும் நாங்கள் சில சொற்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ இது நேரடியாக இப்படி மொழிபெயர்த்தாலும் இதில் நிறைய கம்ப்ளெக்சிட்டி இருக்குது. அதில் ஒன்று தான் ஆரம்பிக்கிறது இல்லம்ண்டா இல்லை என்ற அர்த்தம். இப்போ அவங்க இந்த கஃபரு முதலாவது நாங்கள் பார்ப்போம். கஃபரு என்ற அந்த சொல், கஃபருன்றது வந்து குஃபுர் காஃபிர் எல்லாம் எங்களுக்கு பரிச்சயமானதான். அது பாஸ்ட் டென்ஸில் தான் இதில் இடம்பெற்றுகிறது. ஆகவே அவங்க அந்த என்ன குஃபுரில் இருந்தாங்க இந்த ஆக்கள் இதுவரையில்னு சொன்னால் ஒரு தெளிவான தாட்சி வரும் வரையில். ஆனால் அடுத்த வரக்கூடிய மின் அஹ்லில் கிதாப், மின்னா ஃப்ரம் தெம் அல்லது அமாங் அஹ்லுல் கிதாப்லையும் ஷிர்க் வச்சவங்களே. அப்போ இதில் 2-3 விஷயம் எடுக்கலாம் உண்டு. அதில் ஒரு பகுதி தான் காஃபிராக இருந்தாங்க. மின்னு சொன்னால் ஃப்ரம் தெம்ன்ற நேரம் ஒரு சர்டன் குரூப்பை, ஒரு சர்டன் பர்சனை தான் சொல்வதை தவிர எல்லாரும் சொல்லலை. அப்போ அவங்க சிலவங்க தான் குஃபுரில் இருந்தாங்க இது வரும் வரையில். ஆகவே இது வாரத்துக்கு முன்னுக்கும் அவங்க குஃபுரில் இல்லாத ஆக்களும் இருந்தாங்களா என்ற ஒரு முதலாவது கேள்வி. ரெண்டாவது வந்து இவங்க இல்லை மின்ன்றது வந்து எல்லாரையும் குறிக்கும் எடுத்தாலும் அப்போ எல்லாரும் குஃபுரில் இருந்தாங்க. அஹ்லுல் கிதாபில் எல்லாருமே குஃபுரில் இருந்தாங்க. வரக்கா பின் நௌஃபல் உட்பட எல்லாரும் குஃபுரில் இருந்தாங்களா? இருந்தால் அது பாஸ்ட் டென்ஸ் தானே, அப்போ அது முடியுது. அப்போ ஹத்தா தஅதியஹும் பையினா, அது பையினா வந்த நேரம் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா என்றா அதுவும் இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன இதில் வேண்டி நிற்கிறான்னு சொல்கிற வாரான்றதில் தான் நிறைய ஆக்கள் பல இந்த எடுகோள்கள் அல்லது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை விவரிக்கிறாங்க. அப்போ இதில் இதொன்று தான் கஃபருன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஆகவே இந்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் குர்ஆன் இறங்கப்பட்டதுக்கு முன்னுக்கு இருந்த நிலை கஃபரு. அப்போ அவங்க ஒரு குஃபுரில் இருந்தாங்க. குஃபுர்ன்ற நேரம் மறுக்கப்படுறது அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறதுன்றதோடு அதே நேரம் டார்க் சைடுன்னு சொல்லலாம். டார்க் அதாவது விதையொண்ட உள்ளுக்கு அந்த மண்ணுள்ளுக்கு மிக ஆழத்துக்கு அந்த என்ன
புதைக்கிறது இதையும் இந்த குஃபுர்லேருந்து வரக்கூடிய அந்த மறுவிச்சொல் தான் இதாக. ஆகவே ஒரு டார்க் சைட், அவங்க ஒரு டார்க் சைடில் இருந்தாங்க, ஒரு இருளான பக்கத்தில் இருந்தாங்க என்றது ஒரு விஷயம். அல்ல நன்றி கெட்டவளாக இருந்தாங்க, அல்லது இறை மறுப்பு கொள்கையில் இருந்தாங்க. அப்போ இவங்க அஹ்ல் கிதாப் என்ற வலிமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் யூதர்களையும் நசராக்களையும் குறிக்கும். அது அல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பனு இஸ்ரவேலர்களை குறிக்கும் அஹ்ல் கிதாப். அவங்கள இருந்தாங்க, அல்லது அவங்களோட குரூப் அப்படி இறை மறுப்பு கொள்கையில் அல்லது நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க. வல் முஷ்ரிகீன், அப்போ மின்ன்றது திருப்பியும் முஷ்ரிகீனுக்கும் போய் சேரும். அப்போ முஷ்ரிகீன்களும் சிலாக்கள் அப்படி இருந்தாங்க, அல்லது அமாங் தெம் த டிஸ்பிலீவர்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இருந்தாங்க. ஆனால் ஹத்தா தவத்தையும் பையனா பிறகு பையனா வரும் வரையில். அப்போ இது நான் முன்ஃபக்கீனன்றதை நான் விட்டுட்டு போகிறேன், அது நான் கதைப்போம். அப்போ இவங்க இப்படி இருந்தது பையனா வரும் வரையில்ன்றது இது அல்லாட பெர்ஸ்பெக்டிவில் சொல்லாமல் இது உண்மையிலே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அஹ்ல் கிதாப் முஷ்ரிகீன்ல பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறதாக தான் எடுக்கப்படுகிறது. அப்படி எடுத்தால் தான் இது வெரி லிட்ரலியும் கனெக்ட் ஆகுதுன்றது ஒரு விஷயம். நாங்கள் அந்த ஒரு சின்ன இதோடு அதை உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதோடு நாங்கள் கொஞ்சம் அடுத்ததுக்கு போவோம். முன்ஃபக்கீனன்றது ஒரு நவுன். அது இன்ஃபிகா அல்லது இன்ஃபிகா அல்லது இன்ஃபாக் வரக்கூடிய அந்த சொல்ல வாரு. இது என்னென்னா பொதுவாக இந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கும் நாங்கள் அந்த அரபில் அப்படித்தான் நாம் சொல்கிறது. அது ஒரு பெயின்ஃபுல்லான டிஸ்லோகேஷன் அல்லது இன்ஃபேக்ட்னா ஒரு செப்பரேஷன் அல்லது கட் ஆஃப், தொடர்ந்து செஞ்சுட்டு வரத்தில் நடக்கிற ஒரு டிஸ்கண்டினியூட்டி, இதெல்லாம் சொல்லலாம். ஆகவே இந்த முன்ஃபக்கீனு சொல்லி முதல்ல வருது தானே. அப்போ என்னென்னா அவங்களில் முஷ்ரிக்கீன்கள்லையும் அஹ்ல் கிதாபுகள்லையும் அவங்க இந்த கிளியரான எவிடன்ஸ் வரும் வரையில் முன்ஃபக்கீன் அவங்க அப்படி ஒரு நிலையில் இருந்தாங்க. அப்படி இன்னொரு அர்த்தம் தான் முதல்ல அந்த குர்ஆன் அல்லது ரசூல்லா கொண்டு இஸ்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு அவங்கள நிறைய குரூப்ஸ் இருந்தது, நிறைய இருந்தது. ஆனால் குர்ஆன்ன்றது அல்லது இந்த கிளியரான எவிடன்ஸ் வந்த உடனே அவங்க நிறைய செப்பரேட் பண்ணப்பட்டாங்க, செப்பரேஷன் நடந்தது. அப்போ அந்த செப்பரேஷன் எப்படின்னு சொன்னால் உண்மையிலே அதான் இந்த முன்ஃபக்கீன என்ற அந்த இது குறிக்குது. செப்பரேஷன் எப்படின்னா அதுக்கு முன்னுக்கு 4 கேட்டகரிஸில் ஆக்கள் இருந்தாங்க. அதாவது குர்ஆன் இறங்கப்படுறதுக்கு முன்னுக்கு 4 கேட்டகரிஸில் ஆக்கள் இருந்தாங்க. முதலாவது இன்சைட் அண்ட் அவுட் சைட் குட்னஸ் உள்ளாக்கு, வெளிப்பார்வையிலும் உள்ளுக்கும் மிக தூய்மையான நல்லவர்கள். உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லலாம். 2வது கேட்டகரி இருந்தாங்க வெளி பகுதியில் அவங்க ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தாலும் உள்பகுதியில் மட்டும் நல்ல உள்ளாக்கள். அதுக்கு உதாரணமாக சொல்லப்படுற ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றாக்கள். வெளியில் ஒரு பெரிய ஒரு ஆவேசமான ஒரு இதில் இருந்தாலும் உள்ளுக்கு மிகவும் நல்லாக்கள். 3வது கேட்டகரி தான் உள்ளுக்கும் வெளியேயும் அந்த உள்ளுக்கு கெட்டாக்கள், ஆனால் வெளிப்பார்வையில் நல்ல ஆக்களாக இருந்தாங்க. பேட்னஸ் இன்சைட், குட்னஸ் அவுட் சைட். உதாரணமாக அபு ஜஹல் அவருக்கு பெரியொரு இடம் ஒன்று இருந்தது. அவனோட உள்ளத்தில் பெரியொரு அந்த நிஃபாக்கும் அந்த தன்மையெல்லாம் இருந்தது. அப்போ இதில் அபு ஹிக்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரோட பெரிய ஒரு அந்தஸ்து அந்த இதில் இருந்து அந்த அவங்க தான் வெளிப்பார்வையில் நல்ல ஆக்களாக அவங்களுக்கு வேணும், உண்மையில் உள்ளுக்கு நோய் இல்லாக்கள். அப்போ 4வது கேட்டகரி தான் 2 இதுலேயும் உள்ளேயும் வெளியேயும் 2லேயுமே கெட்ட ஆக்கள், பேட்னஸ் இருக்கிற ஆக்கள். உதாரணமாக அபு லஹப் போன்றாக்கள். அப்போ இந்த 4 கேட்டகரிஸான ஆக்கள் தான் அந்த மக்கா காலத்தில் குர்ஆன் இறங்கப்படுறதுக்கு முன்னுக்கு இருந்தது. அப்போ தெளிவான அத்தாட்சி பையினா வார நேரம் இது இந்த 4 கேட்டகரிஸும் இல்லாமல் எல்லாமாக 2 கேட்டகரியாக பிரியுது. அதுதான் இந்த முன்ஃபக்கீன் இதாகுது. காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்க்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு குரூப், அதாவது உள்ளத்தினாலேயும் செயல்களினாலும் கட்டுப்பட்ட ஒரு குரூப். 2வது குரூப் தான் அதுக்கு மாற்றமாக இருந்தார்கள். ஆக 2 குரூப்பாக பிரியுது. அப்போ இதுதான் சொல்லுது அந்த காஃபிர்களாக இருந்த அவங்க பையினா வந்ததுக்கு பிறகு அவங்க முன்ஃபக்கீன், அவங்களோட அந்த செப்பரேஷன்ற அந்த ப்ராசஸ் நடக்குது என்றதான் இது. அப்போ செப்பரேஷன் ஃப்ரம் வட்ன்றதுக்குமே, அதாவது எதிலிருந்து அவங்க செப்பரேட் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு அவங்க எல்லாரும் ஒரு யூனிட்டியாக இருந்தாங்க. நிறைய கோத்திரங்கள் அதுகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு காமனாக எந்த விதமான பெரிய அளவு பிரச்சனையும் இருக்கே இல்லை. அவங்க ஒரு இதில் இருந்தாங்க, ஒரு வகையான யூனிட்டியில் இருந்தாங்க. அப்போ அதிலிருந்து அவங்கள செப்பரேட் பண்ணது என்றது ஒரு வருது. அது இல்லாமல் செப்பரேட் ஃப்ரம் ஈச் அதர், அவங்க ஒவ்வொருத்தர்லேருந்து ஒவ்வொருத்தர், வாப்பாலிருந்து மகனை,
உம்மாலிருந்து மகனை அந்த இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அவங்க செப்பரேட் ஆகிறதானே அது நேரம் அவங்க குஃபுர்ன்ற அந்த இறை மறுப்பு கொள்கை அல்லது நன்றி கிட்ட தன்மையிலிருந்து அவங்கள செப்பரேட் பண்ண வரலாம் அல்லது அவங்க செப்பரேட் ஃப்ரம் த புக்ஸ், அதாவது புக்குன்னு சொல்ல வேதங்கள், இஞ்சில், தௌராத், அதாவது மறுவப்பட்ட அல்லது அதிலிருந்து திருத்தி எழுதப்பட்ட புக்களிலிருந்தும் அவங்க செப்பரேட் ஆனாங்க. எனவே தெளிவான அத்தாட்சி வார நேரம் ஏற்கனவே அவங்களோட சில கையாடல்களால் இந்த மேனிப்புலேட் பண்ணப்பட்ட அந்த அவங்கள்ட்ட இருந்த அந்த ஸ்கிரிப்சரும் இதானது, அதுலேருந்து செப்பரேட் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி விஷயங்கள் வருது. இது அதோட நாங்கள் பையினான்றதை சம்மந்தமாக கொஞ்சம் கதைப்போம். பையினா தெளிவான அத்தாட்சி. இந்த பையினா வாட் இஸ் த கிளியர் மெசேஜ்ன்ற நேரம் அடுத்த வசனம் அதுக்குரிய வருது. என்ன பையினான்றது என்னன்னா மெசேஞ்சர் அண்ட் மெசேஜ் ரெண்டும் தான். ரெண்டாவது வசனம் வருது ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹஃபம் முத்தஹ்ஹரா. இந்த ஓர்டரும் மிகவும் வெரி பியூட்டி. ரசூலும் மினல்லாஹ், என்ன பையினான்றதுக்குரிய ஆன்சராக அல்லாஹ் சொல்கிறான். ரசூலும் மினல்லாஹ், பொதுவாக தெரியும் ரசூலுல்லான்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இதில் ரசூலுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் மின என்ற ஒன்று இது பண்ணுது, ஒரு இடைச்சொல் வருகுது. அதுக்கும் ஒரு பியூட்டி. ரசூலுல்லாண்டா அல்லாட தூதர், ரசூலும் மினல்லாண்டா அல்லாட ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷலான ஒரு வெரி கிரேட்டான ப்ரொஃபட் என்றதான் அது அர்த்தம். மின என்ற வாரத்தில் அர்த்தம் அதுதான். ரசூலும் மினல்லாஹ், அல்லாட தூதர் தான் பையினா வைக்கிறேன். அது நேரம் யத்லு சுஹஃபம் முத்தஹ்ஹரா, யத்லுன்னா ரிசைட் பண்ணுற, ஓதி காட்டுறது. சுஹஃபம் முத்தஹ்ஹரா, சுஹஃப்னா தெரியும், சுஹஃபுகள் வழங்கப்பட்ட மற்ற நபிமார்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ சுஹஃப்ன்றதில் அடிச்சொல் என்னன்னு சொன்னால் அது ஒரு பேஜஸ், தாள் அல்லது ஸ்கிரிப்சர் சொல்லக்கூடிய வேதங்கள் வரும். முத்தஹ்ஹராண்டா தஹாரத்துலேருந்து வரதான் அது மிகவும் தூய்மையான. ஆகவே ரசூலும் முத்தஹ்ஹரா ரசூல் மினல்லாஹி யத்லு சுஹஃபம் முத்தஹ்ஹராண்டா இதுதான் கிளியரான எவிடன்ஸ். என்னது ரசூலுல்லா ஒரு எவிடன்ஸ். அதுதான் அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறான். அல்லாட்டின்னு வந்து பிரத்யேகமான வெரி ஸ்பெசிஃபிக்கான தூதர். அதே நேரம் அவர் என்ன செய்கிறாருண்டா யத்லு சுஹஃபம் முத்தஹ்ஹரா, மிகவும் தூய்மையான பாதுகாக்கப்பட்ட இந்த சுஹுஃபை ஓதுராலாக இருக்கிறாரு. ஆகவே மெசேஞ்சர் அண்ட் மெசேஜ் இதில் மிக முக்கியமான இதுதான். அஹுல் கிதாபுகள் முரண்பட்டது வந்து சில அஹுல் கிதாப் ஒரு பாட் வந்து ரசூலை கைவிட்டுட்டு சுஹுஃபுகை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னும் சில இந்த ஒரு பகுதியினர் சுஹுஃபுகளை மட்டும் எடுத்துகிட்டு ரசூல்லாவை அல்லது இந்த தூதரை கைவிட்டுட்டாங்க. ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் கிளியர் எவிடன்ஸ் எப்போ வருதுன்னா ரசூலும் அவர் கொண்டு வந்த வேதம் ரெண்டையும் ஒழுங்காக பின்பற்றுது. அதில் ரசூலை தான் முற்படி சொல்கிற நேரம் அவர் வாழ்ந்த அந்த ரோல் மாடல் வந்து மிக முக்கியம். ஏன்னா சுஹஃபுகள் வந்து தியரியை சொல்கிறதா இருக்கும், ஆனால் ரசூலுல்லா நடந்த அந்த வாழ்க்கை வந்து அதை ப்ராக்டிக்கல் ஒரு டீட்டெயிலாக இருக்கும். ஆகவே தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ் இஸ் த கிளியர் எவிடன்ஸ் என்றதான் இதில் ஒரு விஷயமாக இருக்குது. இதில் யத்லுன்றது நேரம் ஒரு விஷயம் வருது, அது ரிசைட் பண்ணப்பட்டது. அப்போ அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்டது வந்து அந்த மவுத் டு மவுத் எத்தி வச்சது வந்து அதானே தவிர ரிசைட் பண்ணுறது அல்லது சுஹஃப்ன்ற நேரம் பேஜஸ் தானே, அந்த பேஜஸ் இருக்கையும் இல்லை, அவர் அப்படியே ரிசைட் பண்ணியும் இல்லை. ஆகவே இதுக்கு நிறைய அழகான கருத்துக்கள் வித்தியாசமான இதில் சொல்கிறாங்க. ஆனாலும் நான் அதை நேரம் கருதி இதை நான் இது பண்ணிக்கொள்கிறேன். விரும்பினவர்கள் இதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன் சுஹஃப்ன்றதை இதில் இது பண்ணான், பேஜஸ் சம்மந்தமாக ஏன் அல்லாஹ் இதில் முதலாவதாக அந்த கதைக்கிறான். அந்த நேரம் பேஜில் அல்லது தாள்கள் எழுதப்பட்டது அல்ல, அந்த நேரம் இறங்கப்பட்ட குர்ஆன். அது என்னன்றதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபீஹா குத்துபும் கையம் மூணாவது வருது. ஆகவே சுஹுஃப் கொடுக்கப்பட்டு சுஹுஃபை ஓதுற ஆளாக அந்த ரசூலுல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மூணாவது வசனம் ஃபீஹா குத்துபும் கையிமா. அதில் இனிட் அந்த சுஹுஃபில் குத்துபும் கையிமா மிகவும் வெரி கரெக்டான ரைட்டிங்ஸ் இருக்குது என்றதை அதை சொல்கிறேன். உதாரணமாக இதில் வரும் ரெண்டு விஷயம். உதாரணமாக குத்துபும் கையிமா, குத்துபுன்னாலும் தெரியும், கிதாப் குத்துப்ன்றதெல்லாம் அது வரும். இதில் குத்துப்ன்றது வந்து ப்ளூரலில் வருது, ரைட்டிங்ஸ். இன்னொரு இதில் சொல்கிறேன்னா இது லோ, அதாவது சட்ட புத்தகம் அல்லது சட்டங்களை பற்றி கதைக்கிற நேரம் சொல்கிற ஒரு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை இந்த குத்துப் அல்லது கிதாப்னு வருது. கையிமான்னு சொன்னால் காம இருந்து வர்றது, அதாவது மிகவும் கரெக்ட் அல்லது வெரி ஸ்டெடியானது. இங்கிலீஷ் சொல்கிறோம் குருக்கட்னஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான் காம கையிமா.
அப்போ ஒரு ஏற்கனவே அவங்கள்ட்ட இந்த சில சட்டங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நலிவடைஞ்ச நிலையில் இருக்கிற நேரம் அதை வெரி ஸ்ட்ரெயிட் பண்ண வந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்குதுன்றது உண்டு. அடுத்து ஃபீஹா, அதாவது சுஹுஃபில் ஒரு பகுதி ஃபீஹா வித்தின் இட் வேர் இட் அது உள்ளுக்கு இந்த சில சட்ட வசனங்களும் இருக்குது, அஹ்காம்களும் இருக்குது என்றதான் இதை சொல்கிறது. ஆகவே ரசூல் மின் அல்லாஹி யஸ்லு சுஹஃப முத்தஹரா ஃபீஹா குத்துபம் கையிமா, அந்த அந்த சுஹுஃபில் அல்லாஹ் ரசூலில் கொண்டு வந்த அந்த வேதத்தில் அந்த மெசேஜில் நிறைய விஷயம் இருக்குது, அதில் சட்ட சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் இருக்குது என்றதான் இதில் இது. அப்போ அடுத்த 4வது வசனம் இன்னொரு இதில் போகுது. முதலாவது வசனத்துக்கும் 4வதுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்குது. வமா திருப்பியும் இல்லைன்றத நெகட்டிவ் ஃபார்மில் ஆரம்பிக்குது. வமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப், நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்த அஹுல் கிதாப், ஈன வருது ஊத்துல் கிதாப். தஃபர்ரக உதாரணமாக முன்ஃபக்கீனன்றதும் ஒரு வகையான செப்பரேஷன் தான். அது நேரம் பையினான்றதும் ஒரு வகையான செப்பரேஷன் தான். கிளியரான எவிடன்ஸ் வர நேரம் பிரியுது. உதாரணமாக நிறைய உள்ளத்தில் நோயுள்ளாக்கள் முனாஃபிக்குகள் சில சந்தர்ப்பங்களில் தான் டோட்டலாக பிரிகிறாங்க. சில யுத்த சந்தர்ப்பமாக இருக்கலாம், இல்லை எங்களோட காலத்தை பொறுத்த வரையில் நடத்தாலும் ஏதாவது கலாமிட்டிஸ், ஏதாவது பிரச்சனை வர நேரம் தான் உண்மையானால் யாருன்றது அறியலாம்ன்றது ஒன்று இருக்குது. ஆகவே பையினா இன் இட் செல்ஃப் கிளியர் எவிடன்ஸாக இருக்குது. அதனால அதுவும் ஒரு வகையான செப்பரேஷன். இது ஆல் அபவுட் செப்பரேஷன். உதாரணமாக ஃபுர்கான் என்றாலும் அதை பிரித்து அறிகிறதா. ஆகவே இது சில முஃபஸிரின்னு சொல்கிறாங்க, இந்த இந்த சூரா பையினா வருது என்னென்னா ஆக்களை வேறு 2 குரூப்பாக பிரிக்கிற வேலையை தான் அது வெரி பேசிக்காக ஃபண்டமெண்டலாக செஞ்சுக்கிற அதைத்தான். அதாவது எத்தனையோ கல்ச்சர், எத்தனையோ அந்த இதுகள் இருந்தாலும், வித்தியாசமான நம்பிக்கை கோட்பாடுகள் இருந்தாலும், இந்த சூரா பையினா அல்லது ரசூலுல்லாவும் இந்த அல் குர்ஆனும் பிரித்தது 2 குரூப்பாக தான் என்றதான் அதில் சொல்லுது. ஆகவே இதுலேயும் திருப்பி வமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப், அவங்க டிவைட் ஆனாங்க ஊத்துல் கிதாப். இதில் ஊத்துல் கிதாபை பற்றி மட்டும்தான் இதில் கதைக்கிறார், முஷ்ரிக்கீனை பற்றி கதைக்க இல்லை. அப்போ இதுலேயும் ஒரு பியூட்டி இருக்குது. முதலாவது வசனம் 2 பற்றியும் கதைக்கிறது ஒரு வகையான செப்பரேஷனு முதலாவது வசனம். 2வது இந்த ஊத்துல் கிதாப்ன்ற அந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்களை மட்டும்தான் இதில் கதைக்குது. அப்போ அதில் என்ன அதில் பியூட்டின்றது ஒரு சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக அல் குர்ஆனில் இங்கெல்லாம் ஊத்துல் கிதாப் வருது, அல்லது அதோட இன்னொரு விஷயமாக வரும் ஆத்தைனாகுல் கிதாப் என்று வரும். ஆத்தைனாகுல் கிதாப்ன்றது மூத்துல் கிதாப்னு 2 ஒன்று தான். அதாவது ஓரளவு ஒரு இதான ஆத்தைனாகுல் கிதாப்னு சொன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ற அந்த இதில் வரும். ஊத்துல் கிதாபுண்டா தோஸ் ஹூ ஹேவ் கிவன் தி கிதாப். அதாவது ஆத்தைனாகுல் கிதாப்னா வி ஹேவ் கிவன் தெம் த கிதாப்னு வரும். அதை நாங்கள் அவங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறோம்ன்ற அதில் வர ஆத்தைனாகுல் கிதாப் எப்பயுமே பாசிட்டிவ் விஷயத்தை தான் அவங்கள பற்றி, இந்த அஹுல் கிதாபை பற்றி சொல்கிறதா இருக்கும். ஆனால் ஊத்தூண்டு வார இங்கே எல்லாம் ஊத்துல் கிதாபுன்னா தேவ கிவன் த புக், யாராலான்னு இல்லை. அப்போ அது நெகட்டிவ் இதைத்தான் இது பண்ணுது. ஆக இங்கே எல்லாம் யூஸ் பண்ணுற நெகட்டிவ் ஒரு 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 நோஷனை தான் இது பண்ண ஊத்துல் கிதாப். அதாவது அவங்கள டிவைட் ஆனாங்க ஊத்துல் கிதாபாக்கள் இந்த இதுக்கு போகிறோம். இல்லாமின் பாதி மாஜா அத்துஹுமுல் பையினா, திருப்பியும் அவங்கள்ட்ட அந்த பையினை வந்ததுக்கு பிறகு அவங்க பிரிஞ்சாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம், முதல் வசனம் 2 முஷ்ரிக்கீன்களையும் அஹுல் கிதாப்னு சொல்லுது, இதில் அஹுல் கிதாப் மட்டும்தான் சொல்லுது. ஆகவே முதலாவது ஏற்கனவே அவங்க இந்த டார்க்னஸில் இருந்து லைட்டுக்கு வரதை சொல்லுது. இவங்க இந்த 4வது வசனம் என்னதை சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே அவங்க லைட்னஸில் இருந்துட்டு திருப்பி டார்க்னஸே போயிட்டாங்க. உதாரணமாக ஊத்துல் கிதாப் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அது இஞ்சிலாக இருக்கலாம், தௌராத்தாக இருக்கலாம், அவங்க தெளிவான ஒரு நல்ல லைட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க த்ரூ அவுட் த திங் இந்த பையினான்ற இந்த அல் குர்ஆன் வார நேரம், அதாவது அல் குர்ஆன் வார நேரம் அவங்க திருப்பி ஒட்டுவாக டார்க்னஸை பேய்த்திருந்தாங்க. அதனால தான் இந்த அல் குர்ஆன் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருந்தது, அவங்களோட உள்ளத்தில் சில நோய்கள் இருந்ததுனால. இதில் இன்னொரு அழகான ஒரு பியூட்டி ஒரு விஷயம்தான் இந்த இல்லா மிம்பாது. இல்லாண்ட அன்டில், மிம்பாது ஆஃப்டர், அன்டில் ஆஃப்டர் இட் ரீச்சஸ். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் இதை நிறுத்தி நீங்கள் பார்க்கலாம். முதலாவது வசனம் டார்க்னஸ்லேருந்து லைட்டுக்கு போகிறது சொல்லும், இந்த வசனம் லைட்னஸ்லேருந்து டார்க்னஸுக்கு திருப்பி போகிற அந்த கண்ட்ராஸ்டான விஷயத்தை சொல்கிறதா இருக்கும். அதனால தான் சில முஃபஸிரின் சொல்லுவாங்க இது வெரி டீப்பான, வெரி கம்ப்ளெக்ஸான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுற ஒரு விஷயம்னு சொல்லி. ஹைர், ஆகவே அந்த இதுலேயும் திருப்பியும் பையனா வருது, கிளியர் எவிடன்ஸ் வர நேரம் தான் அவங்க திருப்பியும் டார்க்னஸுக்கு போகிறாங்க.
அப்போ உதாரணமாக இருந்த அந்த காலத்தில் இருந்த சில வேதத்துடைய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த குர்ஆன் வந்த உடனே அவங்க உண்மையிலே அதை மறுத்துட்டு மறி போனாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் இருந்த பனு இஸ்ரவேலர்கள் இதுகளும் அவங்க எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அவங்கள்ட்ட இருந்து இல்லாமல் இன்னொரு அந்த லீனேஜில் வந்த நேரம் அவங்க எதிர்க்கிறாங்க, மறுக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ்க்கும் அவங்க எதிர்பார்த்து இந்த வர்கா பின் நௌஃபர் உட்பட மற்றவங்களோட ஒரு எதிர்பார்ப்படி உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, ஒரு இறுதித்துவர் வருவார், இந்த அடையாளத்தோடு வருவாருன்னு. ஆனால் வந்த நேரம் அவங்க மறுத்ததுக்கு காரணம் இந்த கிளியரான எவிடன்ஸ் அவங்கள்ட்ட இந்த அந்த உள்ளத்துல நோயினால் அவங்கள திருப்பியும் ஒரு டார்க்னஸுக்கு இட்டு சென்றது என்றது ஒரு விஷயமா இருக்கும். ஹை அப்போ அடுத்ததுக்கு போகிற நேரம் வமா உமிரு, இது 5வது வசனம். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அப்போ இதில் 1வது வசனம் அவங்கள்ட்ட கிளியரான எவிடன்ஸ் வந்த நேரம் மறுத்த அல்லது அந்த குஃபுரில் இருந்த 2 குரூப்பை சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன கிளியரான எவிடன்ஸ்னு வருது. அதுக்கப்புறம் 3வது ஏற்கனவே அவங்க தெளிவான ஒரு லைட்டில் இருந்தாலும் திருப்பி டார்க்னஸுக்கு இந்த கிளியரான எவிடன்ஸ் அல்லது இந்த குர்ஆன் அவங்களை இட்டு சென்னு சொல்லுது. உதாரணம் என்னென்னா, நாங்களும் சில நேரம் சில வேலைகளை செய்துட்டு இருப்போம். ஆனால் குர்ஆன் வார நேரம் எங்களோட ஈகோ இதில் அவங்க இது பண்ண வர ஈகோ அல்லது எங்களோட மிகவும் சில குறுகிய அந்த விஷயங்களால் நாங்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். உதாரணமாக நாங்கள் முஸ்லீம்களாக ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் எங்களோட ஈகோவை தாக்குற நேரம் நிறைய மனிதர்கள் பிறழ்கிற இடம் இதுதான். ஈகோ தாக்குற நேரம் திருப்பி நாங்கள் வழிகிட்ட அந்த தன்மைக்கு போகலாம் என்றதான் 4வது வசனம் சொல்லுது. அப்போ 5வது வசனம் தான் அது ஒரு மிகவும் ரத்தின சுருக்கமான வசனம். இதுதான் செய்யப்பட வேண்டிய வேலை. அதாவது கிளியரான எவிடன்ஸ் வந்ததுக்கு பிறகு செய்யப்பட வேண்டிய வேலை இதுதான்றத அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அறிவித்த இந்த வசனம். வமா உமிரு, திருப்பியும் நெகட்டிவ் ஃபார்ம் இதானாலும் உமிரு, நாங்கள் உங்களுக்கு கமாண்ட் பண்ண இல்லை இந்த விஷயங்களை தவிர என்று வருது. ரைட். வமா உமிரு, அவங்களுக்கு நாங்கள் கமாண்ட் பண்ணப்பட இல்லை இந்த விஷயங்கள் தவிர. அதில் 2-3 விஷயம் உண்டு. லியஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க. முஹ்லிஸீன லஹுத்தீன், வெரி சின்சியராக இந்த தீனுக்கும் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் சின்சியராக இருங்க. ஹுனஃபான அப்ரைட் பொசிஷன். இதில் நாங்கள் பார்க்குறது கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். லியஅபுதுல்லாஹன்றதையும் முஹ்லிஸீன என்றதையும் ஹுனஃபா என்ற அந்த விஷயங்களை பார்ப்போம். இந்த 5வது வசனத்தில் ஒரு பகுதி தான் நாங்களோட விளக்கத்தை பார்த்து அடுத்தது போவோம். லியஅபுதுல்லாஹன்றது தெரியும். அப்து இபாதான்றதெல்லாம் எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான வசனம். அப்போ இதில் அப்துன்னு சொன்னா உண்மையிலே நாங்கள் பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேர்ஷிப். அதாவது இபாதுன்னு சொன்னால் வேர்ஷிப் பண்ணுறது, அதாவது வணங்குறது. ஆனால் அது இன்னொரு முக்கியமான ஒரு இதுகம் இருக்குது, அடிமைத்தனம். உதாரணமாக வேர்ஷிப்புன்ற நேரம் அது ஒரு டைம் அண்ட் பிளேஸை மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஆனால் ஸ்லேவரி அல்லது அடிமைத்தனம்ன்றது அதுக்கு டைமும் பிளேஸும் இல்லை. அது த்ரூ அவுட் அது கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அ ஸ்டேட் இன் அ ஸ்லேவரி. அதாவது அடிமைத்தனத்தில் இருக்கிறது தான். அதுக்கு ஒரு டைமும் பிளேஸும் இல்லை. அது உள்ளத்தால் நாங்கள் அந்த விஷயத்திற்கு எங்களோட முழு செயல்களும் பிரதிபலிக்கிறது தான் ஸ்லேவர். ஆகவே பொதுவாக தெரியும் அபுதுன்றது அடிமையாக இருந்தாண்ட அதோட அடுத்த சைடு ரப் ஆகிக்கும். அதே நேரம் அடிமைன்னு சொல்லக்கூடிய இந்த அடிமைன்றதில் அடுத்த சைட் தான் ரப் ஆகிக்கும். ரப் அபுத். வேர்ஷிப்புன்னு வரக்கூடியது அடுத்தது இலாஹ் ஆகிக்கும். அப்போ ஆனால் இந்த பொதுவாக இபாதுன்றதில் 2 விஷயம் அடங்கும். வேர்ஷிப் அண்ட் ஸ்லேவரின்றது அடங்கும். ஆனால் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது வெரி ஒபீடியண்ட்டான சேவன்ட் என்று சில மொழிபெயர்ப்பு. அது பிழையானது. என்னோட சேவன்ட்ன்ற நேரம் ஒருத்தர் வேலை செய்வார், அவர் சில விஷயங்கள் எதிர்பார்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இதாக இருக்கும். அவர் செய்கிற வேலை அந்த வேலை பெற ஆளுக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகிக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப், இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. இந்த இதில் வேர்ஷிப்னாலேயோ அல்லது ஸ்லேவரின்ற கூட அடிமைத்தனத்தினாலேயோ அல்லாஹ்க்கு எந்த விதமான விஷயங்களும் இல்லை. எங்களுக்கு தான் முழுமையான இது இருக்குது. அடுத்து இன்னொரு பியூட்டி தான் ஸ்லேவரின்ற நேரம் எல்லோரும் அந்த வெறுப்பாக செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனால் நாங்கள் அல்ஹம்துவோடு தான் நாங்கள் அந்த விஷயத்தை செய்வோம். அதாவது வெரி அல்லாஹ்வை மிக உச்சக்கட்டத்தில் புகழ்ந்து அதே நேரம் அல்லாஹ்க்கு நன்றியுடையலாக நாங்கள் இந்த ஸ்லேவரியை செய்வோம்ன்றதும் அடுத்த ஒரு பியூட்டி. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறது போல் இந்த இபாதான்றதுல 5 விஷயம் இருக்குது. ஒன்று லவ்,
எங்களோட லவ் அல்லாஹ்வைத்தான் முழுமையாக போக சேரணும். அந்த லவ் ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ஏதாவது இருந்தாலும் அது இபாதத்தை பாதிக்கும், அல்லது ஷிர்காகிடும். ஒபீடியன் கட்டுப்படுறது வந்து அல்லாஹ்க்கு தான். அல்லாஹ் சொன்னால் தான் கட்டுப்படுறதுன்றது ஒரு விஷயமாയിരിக்கும். அது சின்சியாரிட்டி மிக முக்கியமான விஷயம். அதில் அடுத்த இதில் வரக்கூடிய ஒரு இதுதான் சின்சியாரிட்டி. வெரி சின்சியராக இருக்கிறது. அப்போ சின்சியராக இருக்கக்கூடிய ஆபிதில் தான் நல்லா விரும்புகிறான். அடுத்து ட்ரஸ்ட், தவக்குல்னு சொல்லுவோம். தவக்குல் வைக்கிறதும் அல்லாஹ் மட்டும்தான். அடுத்து ஸ்லேவரின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி. அடிமைத்துவம் வார நேரம் எங்களுக்கு ஒரு சாய்ஸும் இல்லை. அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை முழுமையாக செய்கிறதுனூடாகத்தான் திருப்தி அடைகிறது என்றது ஒரு விஷயமாக வரும். லியாபுதுல்லாஹன்றது முதலாவது விஷயம். அதாவது இந்த கிளியரான எவிடன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் வரக்கூடிய லியாபுதுல்லாஹ. லியாபுதுல்லாஹில் வந்து முக்கியமாக இது வர்றது வந்து உள்ளம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அடுத்து ஹுனஃபா என்று முடியுது. லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன ஹுனஃபா. முஹ்லிஸ்ன்றது வந்து சின்சியராக இருக்கிற, லஹுத்தீன் அந்த இந்த மார்க்கத்துக்கு சின்சியராக இருக்கிறது. ஆகவே லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன இது ரெண்டுமே சொல்கிறது வந்து கைண்ட் ஆஃப் எங்களோட உள்ளத்திலிருந்து அல்ல இஹ்லாஸ் ஊடாக வழிபடுற விஷயம். அதே நேரம் ஹுனஃபா சோலி டெடிக்கேட்டட் முழுமையாக தன் ஈடுபடுத்தி கொண்ட அந்த தன்மை என்றது வரும். ஆகவே இது முதலாவது விஷயம். இது மூணுமே லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன ஹுனஃபா இது எல்லாமே கைண்ட் ஆஃப் உள்ளத்திலிருந்து வர விஷயங்கள். இதோடு அடுத்ததாக எதிர்பார்க்குற செய்கை ரீதியாக வரக்கூடிய விஷயமாக இந்த தீன் சொல்லுதுனால வயுகீமு ஸலாத் வயூத்து ஜகாத். இக்காமத் செய்யணும், இந்த சலாத்தை ப்ரேயரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தொழுகிறதல்ல, அதை தவறாமல் தொழுகிறது. வயூத்து ஜகாத் அது நேரம் ஜக்காத்தை கொடுக்கணும். அப்போ அதை சொல்லிடுத்து இதுதான் டெஃபினிஷன். வதாலிக்க தீனு கையுமா. திஸ் இஸ் த ரைட் ரிலீஜன், கரெக்ட் ரிலீஜன். ஏற்கனவே கையுமான் ஒரு முறை வந்தது. கையுமான் கேஆம்லேருந்து வர வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மிகவும் உறுதியாக்கப்பட்ட அதே நேரம் மிகவும் சரியான மார்க்கம் என்றதை நான் அர்த்தமாய்க்கும். ஆகவே மார்க்கம் அல்ல இஸ்லாத்தில் டெஃபினிஷனாக இந்த வசனத்தை சில முஃபஸரீன்கள் சொல்கிறாங்க. அப்போ லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன் ஹுனஃபா இது வந்து உள்ளம் சார்ந்த அல்லது இஹ்லாஸ் அல்லது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சொல்லுது. அது வெளிப்பாடாக கட்டாயம் செயல்களும் இருக்கணும். அதில் ரெண்டு முக்கியமான செயல்கள். ஒன்று இக்காமஸ் ஸலாத் வைத்தா ஜகாத். இந்த இது வாரு அதாவது இல்லை என்ன இதுன்னா ரெண்டு ஒரு சாம்பிளாக இது பண்ணிக்கிறோம். ஒன்று அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒரு விஷயத்தை சாம்பிளாக போட்டிக்கிறோம். அடுத்து மனிதர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் சம்மந்தப்பட்டதில் சாம்பிளாக போட்டு இதுதான் வதாலிக்க, அதுதான் தீனுல் கையிமா. அதனால் எல்லாம் மிக ரத்தின சுருக்கமாக அதில் இது சொல்கிறேன். அப்போ அடுத்தது தான் கடைசி வருஷம் முன்னு 6வது வசனம். இன்னல்லதீன கஃபரு நிச்சயமாக. இன்னான்னு சொன்னால் நிச்சயமாக. அது அர்த்தம் இன்னான்னு சொல்லி எங்கெல்லாம் வருதோ அது மக்கள் அல்ல பெரும்பாதியானாக்கள் அல்லது சிலர்கள் மறுக்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்கிறதான் இதாக இருக்கும். இன்னான்னு எங்கெல்லாம் வருதோ அதான் வரும். இன்னல்லதீன கஃபரு நிச்சயமாக இந்த டிஸ்பிலீவர்ஸ், ரைட், அவங்க மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன். திருப்பி முதலாவது வசனத்தோட தலைவர் நிச்சயமாக குஃபுரில் இருக்கக்கூடிய அஹ்ல் கிதாப் இருக்கிறாக்களும் முஷ்ரிக்கீன் இருக்கிறாக்களும் ஃபீ நார் ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. அவங்க நார் என்ற அந்த ஜஹன்னம்ன்றது அரபு மொழி அல்ல. அதில் ஒரு டோர்ச்சர் பண்ணக்கூடிய பிளேஸை சொல்கிற அந்த அரபிகளுக்கு முற்பட்ட இந்த மொழியில் யூஸ் பண்ண ஒரு வசனம் சொல்லுண்டு. ஃபீ நார் ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. அங்கே எப்பயுமே அதில் இருப்பாங்க. ஏனென்றா அவங்க குஃபுர் வச்சதுனால. இந்த தெளிவான எவிடன்ஸ் வந்ததுக்கு பிறகும் அல்லாவை வணங்காமல், முக்கியமாக சின்சியராக அல்லாவை வணங்காமல், அதில் உறுதியாக இருக்காமல், தன்னை டெடிகேட் பண்ணிக்கொண்டு சில வேலை செய்யாமல் அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகளையும் படைப்புக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகளையும் நிறைவேற்றாமல் இருந்ததுனால அவங்க ஜஹன்னத்துக்கு போகிறாங்க என்றதான் இதை விளக்கம். அப்போ இதில் அடுத்தது வரும் என்னென்னா உலாய்கஹும் ஷர்ருல் பரியா. அவங்க தான் தே ஆர் த பீப்புள் ஷர்ருல் பரியா, த வேர்ஸ்ட் இன் தி பரியான்னு சொன்னால் பரா ஆண்டு வர்றது வந்து எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது எல்லாம், அது உயிருள்ளாது எல்லாத்தையும் குறிக்கும். மெயினாக உயிருள்ள அல்லது படைப்புகளில் அண்டு கொடுக்குதான் பரியா. ஷர்ருல் பரியாண்ட வேர்ஸ்ட் எமாங் த கிரியேஷன்ஸ், வேர்ஸ்ட் அமாங் த கிரியேச்சர்ஸ், படைப்புகளிலே மிகவும் வேர்ஸ்டானாக்கள். ஏனென்றால் அவங்கள்ட்ட இருந்த இது வந்து கிளியரான எவிடன்ஸ் வந்ததுக்கு பிறகும்
குஃப்ரில் இருந்தாங்க, மறுத்தாங்க, நன்றி கெட்ட தன்மையாக இருந்தாங்க என்றதான் நடந்தது. அடுத்தது 7வது வசனம், இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், வஅமிலு ஸாலிஹா, ஆமனுன்றது உள்ளம் சார்ந்த விஷயம். ஆனால் அதோட இன்னொன்றை மல்ல இணைச்சுத்தான் மற்ற சொல்லலாம். ஆமனு வஅமிலு ஸாலிஹா, சாலிஹான அமல்களையும் செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க? உலாகஹும் ஹைருல் பரியா, அவங்க தான் இந்த படைக்கப்பட்ட இந்த படைப்புகள்லேயே மிகவும் பெஸ்டானாக்கள், ஹைரானாக்கள். அப்போ இதில் வசனம், அதாவது 5வது வசனம் சொல்லுது உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அது சார்ந்த வரக்கூடிய ஆக்ஷன். அதே நேரம் தான் இதுலேயும் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்துன்னு சொல்லி ரெண்டையும் செய்கிறவங்களுக்கு தான், செய்கிறவங்க தான் உலகம் ஹைருல் பரியா, அவங்க தான் இந்த படைப்பில் சிறந்தாக்கள். அப்போ இதில் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயந்தான் எங்களோட உள்ளம்ன்றது ஒரு விஷயம், அதனூடாக செய்யப்பட வேண்டிய வேலைன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். கடைசி வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஜஸாஉஹும், அவங்களுக்கு ஜஸா நியாயமான கூலிகள் இருக்குது. இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடம் இருந்துன்றதை விட அல்லாஹ் இடத்துல, அதாவது சிலர்கள் இருந்துன்றதை விட வித்ன்றது சரியான ஒரு பவர்ஃபுல்லான மீனிங்காக இருக்கும். மின் ரப்பிஹிம்ன்றதை விட எந்த ரப்பிஹிம், ஜஸாஉஹும், அவங்களுக்கு எந்த ரப்பிஹிம் அல்லாஹ் கிட்ட இருக்குது. ஜன்னாத்து அதினின், அதின்ன்ற ஜன்னாக்களே மிகவும் உயர்ந்தது, ஜன்னான்ற பூந்தோட்டம். அதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய பூந்தோட்டங்கள் அதில் இருக்குது. இது பாலைவனத்து அரபிகளுக்கு சொல்லப்பட்டதாக இல்லை. ஈவன் இப்போ உள்ள எங்களோட லக்ஸூரியஸ் லைஃப்கள்லேயும் ஒரு பெரிய ஒரு வீடுன்னு எடுத்தோன்னா அதில் ஒரு ஸ்விம்மிங் பூலோட பெரிய ஒரு கார்டனத்தை நாங்கள் ஒரு பெரிய ஒரு லக்ஸர் லைஃபாக கருதுவோம். அல்லது நாங்கள் ட்ரிப் போனீங்கன்னு போகிறனாலும் இந்த பேஸ் பண்ணி, அதாவது தண்ணி அல்லது நீர்நிலைகளை பேஸ் பண்ணி அல்லது இயற்கையோட பேஸ் பண்ணி இடத்துல நாங்கள் போக விரும்புவோம். ஆகவே இது பாலைவனத்து அரபிகளுக்கு சொன்னப்பட்ட வசனம் அல்ல, இது இப்பயும் கூட மிகவும் பொருந்தமான ஒரு வசனம் தான். அந்த ஜன்னாவை பற்றி கதைக்கிற நேரம் அதிலும் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார்ன்றதை எப்பயுமே இணைச்சி வாரது என்னென்னா அதோட பியூட்டியையும் எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற அந்த விஷயத்தையும் காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ ஹாலிதீன ஃபீஹா அபதா, அப்படி ஜஸாஉஹும் அந்த இதோட இணையது தான் ஹாலிதீன ஃபீஹா அபதா. இந்த அபதான்ற முக்கியமானது. ஹாலிதீன்னு சொன்னால் அவங்க அதில் இருப்பாங்க, யாரின் அதில் தொடர்ந்து. அபதான ஃபொரெவர்ன்ற அபதான்ற வசனம் எப்பயுமே ஜன்னாவோட தான் இணைக்குது, ஜஹன்னம் அல்லது நாரோட அல்லாஹ் சொல்லலை. அப்போ இது 2-3 வருஷம் இது விஷயம் இருக்கலாம். சொர்க்கமுண்டா தட் இஸ் இட், அதுக்குங்கள ஒன்று இல்லை. ஆனால் நரகம்னு சொன்னால் அது அபதான்ற ஃபொரெவர்னு யூஸ் பண்ணால் சில இது படி எங்களை கீதா படி சில அந்த தண்டனைகளுக்கு பிறகு சுருக்கம் அனுப்பப்படலாம்ன்றதுனால அந்த அபதான்றத வசனம் அதில் பொருந்தாது, அந்த சொல் பொருந்தாது. ஆகவே ஃபீஹா அபதான அவங்க ஃபொரெவர் அதில் இருப்பாங்க என்றதான் இதாக இருக்கும். அடுத்த கடைசி இதில் வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படியே இருக்கக்கூடிய ஆக்கள், அதாவது லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன ஹுனஃபா வயக்கீமு ஸலாத் வயூத்து ஜக்காத் என்று வரக்கூடிய இந்த ஆக்ஷனில் வரக்கூடியத ஒரு அவுட்புட்டாக அல்லாஹ் சொல்கிற ஒரு இதுதான் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். ரதினா ரிதான்னு சொன்னால் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட்லி, அதாவது வித்தவுட் எனி டவுட் சாட்டிஸ்ஃபை, 100% சாட்டிஸ்ஃபைக்கு தான் ரிலான்னு சொல்கிறார். அப்போ ரதியல்லாஹு அன்ஹும், அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொள்கிறாங்க. வரது அன்ஹும், அவங்க அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிறாங்க. அதாவது அவங்களோட இதனூடாக, அதாவது அல்லாஹ்வோட வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் 100% சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுதான் என்னோட அர்த்தம். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான அவுட்கம். நாங்கள் ரிதாவையும் ஜென்னாவையும் நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்கிட்ட கேட்போம். இதில் ரிதா தான் மிக முக்கியமான ஒன்றாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அது கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க நேரம், அதுதான் ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கக்கூடிய, மூமினுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கும்ன்றதை சொல்கிறது. ذَلِكَ லிமன் خَشِيَ رَبَّهُ, அவங்க எப்போ லிமன் அல்லாஹ்வை பயந்தாக்களாக எப்பயும் அவங்க இருப்பாங்க என்றது முடிக்குது. ஆகவே கிளியரான எவிடன்ஸ்லையும் தொடங்கி பயத்தில் இது முடியுது. பயத்துக்கு 2 சொல் பொதுவாகவே யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஹவுஃப், லீலாஃபி குரைஷில் வரக்கூடிய அந்த இதில் வரும் ஹவுஃபுன், ஜூ அன் ஹவுஃப்னு வரும். அதுவும் பயத்தை தான் குறிக்கும்.
அது நேரம் ஹஷிய அண்ட் இதில் இது பண்ணுற அதுவும் பயத்தை குறிக்கும். ஆனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக ஹவுஃப்னு வரக்கூடிய வந்து ஜென்ரலான பயம். அப்போ அதோட எப்படி வருதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு பாம்பொண்டுக்கு பயப்படுறது, ஏதாவது எங்களுக்கு நடக்குமான்னு சொல்லி பயப்படுறது, எதிர்காலத்தில் ஏதாவது விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பயப்படுறது, அல்லது பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை வச்சு பயப்படுறது. இது ஒரு ஜென்ரலான பயம். இது எதுக்கும் வரையிலும், இந்த ஹவுஃப்ன்றது எதுக்கும் வரையிலும். ஆனால் சில நேரம் இந்த ஹவுஃப்ன்ற அந்த 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 இமோஷன் அல்லது அந்த ஃபியர் அந்த விஷயம் ஃபேக்டர் வந்து சில நேரம் எங்களை ஷிர்க்குக்கும் விட்டு செல்லலாம். உதாரணமாக அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய மாதிரி அந்தளவுக்கு இன்னொரு படைப்புக்கு பயப்படுறதா இருந்தாண்டா அது ஷிர்காயிடும். உதாரணம் பாம்புக்கு பயப்படுறதில் சொல்லலை, அது தெரியும், அது கடிச்சா கொத்தினா அது ஆபத்து வருமுன்றதில் பயப்படுறது அல்ல. உதாரணமாக இறந்த ஒருத்தர் அல்லது எங்களை அந்த இமேஜினுக்கு அப்பாற்பட்டு பயப்படுறது அதெல்லாம் வந்து ஹவுஃப்னு வரும். அது ஜென்ரலானது, எதுக்கும் வரையிலும். சில நேரம் அந்த இதை பொறுத்து சில நேரம் அது ஷிர்க்குக்கும் விட்டு செல்லும். ஆனால் ஹஷியன்றது வந்து வித்தியாசம். அது ஃபியர் வித் ரெவரன்ஸ் ஓ நாலேஜ். அதாவது எங்களோட நாங்கள் பயப்படுறது சும்மா அந்த இமோஷனில் வர பயம் இல்லை. அது ஒரு ரெவரன்ஸ்னு சொன்னால் ஒரு பயபக்தி, ஒரு மரியாதையோடு வரக்கூடிய ஒரு பயம். அது இல்லாமல் ஒரு சம்மந்தப்பட்ட பயப்படுற அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட முழுமையான நாலேஜோடு வரக்கூடிய பயத்துக்கு தான் ஹஷியான்னு சொல்லுவோம். அப்போ இது அல்லாஹ்க்கு மட்டும்தான் உள்ளது. ஒன்லி ரிலேட்டட் டு அல்லாஹ். ஹஷியான்னு வரது எப்பயுமே அல்லாஹ்க்கு மட்டும் ரிலேட்டடான விஷயமாയിരിக்கும். இது மோர் சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிக்னு அல்லாஹ்க்கு மட்டும் வெரி சென்சிட்டிவ். அல்லாஹ் யூஸ் பண்ணுற இடங்களும் ஹஷியான்னு யூஸ் பண்ணால் வெரி சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது அல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டதாக இருக்க முடியாது. ஆகவே இதில் கடைசியாக முடியுது வந்து ஹஷிய ரப்பா, அவங்களோட ரப்புன்றது மிக முக்கியமானது. நாங்கள் இபாதத்தை பற்றி கதை கட்டுவார்னு கடைசியாக ஆபித்த அடுத்த என்டிட்டி தான் ரப்புன்னு சொன்னோம். ஹஷிய ரப்பா, அவங்களோட ரப்பு கிட்ட அவங்க மிச்சம் பயமாக இருப்பாங்க என்றதான் இதில் தான் முடியுது. ஆகவே கடைசி ஸ்லைடாக இதில் ரீகேப். உண்மையிலே பையினா என்றது இது கிளியர் எவிடன்ஸ். ரசூலுல்லாவையும் முழுமையாக அவரோட வாழ்க்கை ப்ராக்டிக்கலாக நாங்கள் பின்பற்ற அதே நேரம் தியரியில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் அதை பின்பற்றணும். அதை எப்படி ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரணும் தான் ரசூலோட வாழ்க்கை. ஆகவே அதுதான் கிளியர் ப்ரூஃப், கிளியர் எவிடன்ஸ். அதன் பையினா. இந்த பையினாவோட வந்த எங்கள்கிட்ட வரக்கூடிய 2 விஷயங்களை தான் இது கதைக்கிறது. நீயத், உள்ளுக்குள்ளே அந்த நீயத் வந்து முழுமையாகிறது. அதை சார்ந்து வரக்கூடிய அடுத்த விஷயந்தான் ஆக்ஷன்டா அது அல்லாஹ் நோக்கிய சில ஹுக்கூக்குல்லா என்ற அந்த விஷயத்துலேயும் அடுத்து ஹுக்கூக்குல் இபாதான்றிருக்கும். இந்த ஆக்ஷனோடு வருது. இந்த இதில் வந்ததில் அவுட்கம்மாக நாங்கள் பார்க்கலுமா இருக்கும் ஹஷி அல்லாஹோட அந்த பயம். அதே நேரம் நாங்கள் இந்த உலகத்தில் முழுமையாக இல்லாண்டாலும் மறுமையில் பார்க்கக்கூடியதுதான் ரிவா, அல்லாஹோட இந்த ரிலா. ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி இதில் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஸதக்கல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.